அன்னைக்கு என்னவோ நவீனுக்கு கேக் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு போல். எப்போவுமே கேக் சாப்பிடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம பைசா தாம்மா நான் பேக்கரியில் போய் கேக் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்லுவான். அன்னைக்கு என்னவோ காலையிலேருந்தே சொல்லிட்டு இருந்தான், நான் கேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருந்தான். ஸ்கூலுக்கு ஒரு விஷயமா போக வேண்டியது இருந்துச்சு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து, அம்மா என்னை தூங்கவே விடல. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உனக்கு நான் பண்ணி தரேன், பண்ணி தரேன்னு சொல்லிட்டே இருந்தேன். இல்ல நான் பண்ண போறேன், பண்ண போறேன்னு சொல்லிட்டே இருந்தான். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு அம்மா எந்திரிச்சு பண்ணி தரேன்னு, இல்ல கையோட என்ன 3 மணிக்கே எழுப்பி கூட்டிட்டு வந்து பண்ணி குடும்மான்னு சொல்லிட்டு, அந்த ஓவன் ரொம்ப நாள் ஆச்சு நான் இங்கே ஓவன்ல பண்ணி. அதாவது குக்கர்ல தான் அடிக்கடி பண்ணுவேன். ஓவன்ல பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால, அது எல்லாமே கிளீன் பண்ணி குடுத்துட்டான் அவனே. ஸோ இதுக்கு மேல பிள்ளை ரொம்ப ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கோதுமை மாவுல தான் அன்னைக்கு பண்ணேன். மைதா மாவு வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா, அந்த கேக் வந்து கோதும மாவுல பண்ணா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா வந்து ஹெல்தி வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கோதும மாவுல தான். ஆனா வந்து டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவுல தான் இருக்கும். நம்ம எப்பமாவது தானே பண்ணுதோ அப்படின்ட்டு நான் மைதா மாவுல தான் பண்ணுவேன். ஆனா அன்னைக்கு கோதும மாவு மட்டும் தான் இருந்துச்சுன்றதுனால நான் கோதும மாவுல தான் பண்ணுதேன். ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு தான் பண்ணி குடுத்தேன். பார்த்தா டேஸ்ட் சூப்பராவே வந்துச்சு.